நெல்லை, தென்காசி ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. தவேக தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து விஜயுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 1003 கோடி மதிப்பில் கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை தொடக்கம். கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை உற்பத்தியை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காஞ்சிபுரம் சிப்காட்டில் துவக்கப்பட்டுள்ள கண்ணாடி ஆலையில் 840 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் பேச்சு. நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது உள்ளபடியே பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதுவும் 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டில் 840 பேருக்கு வேலை வாய்ப்பை தரப்போறாங்க. இப்போது இன்னும் அதிக முதலீடு வருவதற்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 80% திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். எலக்ட்ரானிக்கல் துறையில் கடந்த 4 நாட்களில் 9 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக பேச்சு. ஜிசிசி, R&D போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் $14.65 பில்லியன் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்மளோட பங்கு 41%. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையில 9 மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஜஸ்ட் டேட்டா இல்லை, தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல்னு அழுத்தமா சொல்ற ஃபேக்ட் இது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது ஏன்? தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 113 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் தீபம் ஏற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையீடு. 2 நாட்களில் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது அரசியலா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள் இவைதான் மதுரை மக்கள் கேட்பது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு.
திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் அமளி. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு. कुपोषण कम करने के लिए जो योजनाएं আমাকে সাপ্লিমেন্টারি বলার সুযোগ দেওয়ার জন্য অনেক অনেক ধন্যবাদ। माननीय सदस्य உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஜி.ஆர். சாமிநாதனை நீதிக்கு புறம்பாக செயல்படுவதாக மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. கார்த்திகை திருநாள் தீபத்தை ரோகிணி என்று ஏற்றுவதா? எங்கே போச்சு உங்க பேச்சு? மேன்மை பொருந்திய பதவிக்கு தகுதியற்ற சாமிநாதா பதவி நீக்கம் செய். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை சீர்குலைக்க மதவாத சக்திகள் திட்டம். மாநிலங்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரு சமுதாய மக்களின் வாக்கு வங்கிக்காக இந்து மக்களின் உணர்வுகளை நசுக்குகிறது திமுக அரசு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக ஓட்டு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார். இது திமுக அரசாங்கம் சட்டம், அங்கு சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. நீதிபதி சுவாமிநாதனை விமர்சித்து டி.ஆர். பாலு மக்களவையில் பேச்சு. டி.ஆர். பாலுவின் பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்கி சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை. தமிழகத்தில் மத மோதலை ஏற்படுத்த சங் பரிவார், பாஜக உள்ளிட்ட மதவாத கும்பல் முயற்சி. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. ஒரு சின்ன மோதல் கூட வந்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை எப்படியாவது அவர்கள் வடநாட்டிலே ராமர் கோயிலை வைத்து எப்படி பிரச்சனை பண்ணாங்களோ அது மாதிரி இங்கேயும் சமய மோதல்களை ஏற்படுத்தி விட்டலாமா? திராவிட பூமியாகிய, சமத்துவ பூமியாகிய, மனிதாபிமானமும் சகோதரத்துவத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிற தமிழ்நாட்டில் அவர்கள் பிரவேசித்து விடலாம் என்று முனைகிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை என்பது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது. நெல்லித்தோப்பு தர்கா அருகே உள்ள படிக்கட்டு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என அண்ணாமலை பேட்டி. இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று, மேல மலை உச்சியில அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா, சிக்கந்தர் தர்கா. அதற்கு நெல்லித்தோப்பு என்பது ஒரு சமப்பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி. அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு. இந்த மூன்று மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. இந்து அறநிலையத்துறையை தூண்டிவிட்டு வழக்கு தொடர்ந்திருப்பதாக திமுக அரசு மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. தீபத்தூன் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு செயல் அலுவலருக்கு இருப்பதாக அண்ணாமலை கருத்து. அந்த கோவிலுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூன் என்பது கோவிலுடைய சொத்து என்பது ஊர்ஜிதமாயிருச்சு 1920 வேறு வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈஓ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியா ஃபைல் பண்ணல. இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது, அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போகிறார். மதங்களின் அடிப்படை மனிதம் போற்றுவது, அன்பே சிவம், அறிவே பலம். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவு.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஜெயலலிதா நினைவு தினத்தையொட்டி இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. தீய சக்தி திமுக குடும்ப ஆட்சியை வீழ்த்தி அமைதி, வளம், வளர்ச்சி என்ற ஜெயலலிதா ஆட்சியை 2026 ஏற்படுத்துவோம் என சூளுரை. உற்சாகமாய் உழைப்போம் என்று உளமாற உறுதியேற்கின்றோம். பொய்யான வாக்குறுதிகளை பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியில் கோலோச்சும் நாடாளும் அறியாத பொய்யாளர்களின் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதியேற்கின்றோம். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து 8 மாதங்களாகியும் எந்த கட்சியும் அந்த கூட்டணியை ஏற்கவில்லை. ஆரணியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒரு மிகப்பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு. ஆனா என்றைக்கும் பாசிச பாஜகவையும் அதனுடைய அடிமை அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் ஏத்துக்க போறது கிடையாது. வெறும் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பண்ற ஒன்றிய பாசிச பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. ஒரு கட்சியை கூட அந்த கூட்டணி அமைஞ்சு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிருக்கு. ஆனா இன்னும் ஒரு இயக்கம் கூட அந்த கூட்டணி நம்பி இது வரைக்கும் போல. அங்க இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தரும் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திட்டவட்டம். ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் கேள்வி கேட்பதை தவிர்க்கவும். மறைந்த ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா, டிடிவி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஜெய ஆட்சி மீண்டும் அமையும் என உறுதிமொழி ஏற்பு. நல்லதை கருத்தில் கொண்டும் நல்ல பல துணிச்சலுடன் எதிர்கொண்டு கட்டி காக்கப்பட்ட இயக்கம் அதிமுக என்ற கட்சியே இல்லை, இப்போது இருப்பது எடப்பாடி திமுக என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். கூட்டணி குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் பேட்டி. அதிமுக கட்சியே இல்லை என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இப்ப இருக்கிறது எடப்பாடி திமுக. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது நடக்கும். துரோகம் இந்த தேர்தலிலே உறுதியாக வீழ்த்தப்படும். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு உறுதியாக இருக்கும். அதாவது கூட்டணி ஜனவரியில தான் நாங்க அறிவிப்போம்னு சொன்னா சில பேர் சில ஊடகங்கள்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எங்களை அணுகி பேசி வருகிறார்கள். கூட்டணி உறுதியாக பிறகு நான் சொல்வதுதான் மரியாதையாக இருக்கும். சாலைகளில் பிச்சை எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடைமுறைகளை வகுக்க வேண்டும். பிச்சை எடுக்க பயன்படுத்தும் குழந்தைகள் குறித்து விசாரிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாக்கி இழப்பீடு தொகையை வழங்க வேண்டி தொடரப்பட்ட வழக்கு. இழப்பீடு வழங்கப்பட்டதாக சேலம், ஈரோடு மாவட்ட ஆட்சியர்கள் தாக்கல் செய்த அறிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சென்னை குறளகம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. சங்கரன்கோவிலில் கூலி உயர்வை அமல்படுத்த கோரி தொழிலாளர்கள் சாலை மறியல். விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. ஆலங்குளம் அருகே நெட்டூரில் பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிய குற்றவாளி அதிரடி கைது. நிலையில் பதுங்கி இருந்தவரை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார். கடையம் அருகே ரவுடியை தேடி சென்று சுமார் 2000 அடி உயர மலைக்குன்றில் சிக்கி தவித்த 5 காவலர்கள். நீண்ட நேரம் போராடி காவலர்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர். அம்பத்தூர் அருகே பட்டணவாக்கத்தில் மின்கம்பத்தில் கண்டெய்னர் லாரி உரசி தீ விபத்து. சாலையில் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். சென்னையை உலுக்கிய கனமழை காரணமாக மாதவரம் செங்குன்றம் சாலையில் கடல் போல் சூழ்ந்த மழை நீர். குடியிருப்புகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ள பிரத்யேக ட்ரோன் காட்சி. திருவாரூர் முத்துப்பேட்டை பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் சம்பா தாளடி நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தேங்கிய மழைநீர் வடியாததால் சுமார் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகும் சூழலால் விவசாயிகள் கவலை. தொடர் கனமழை காரணமாக சென்னை ஓஎம்ஆர் சாலை காரம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகம் முழுவதும் சூழ்ந்த வெள்ளம். 4 நாட்களாக தேங்கியுள்ள நிலையில் மழை நீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குற்றாலம் மெயினருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து குளிப்பதற்கு அனுமதி. சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளித்து மகிழ்ச்சி. தொடர் மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை அடுத்து வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து 4வது நாளாக 31 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து. மொத்தம் 65 விமானங்கள் ரத்து மற்றும் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதத்தால் அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகை தந்த ரஷ்ய அதிபர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அணிவகுப்பு மரியாதை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி கைகுலுக்கி வரவேற்றனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரே நாளில் 3,79,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூல். 63,887 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததாக கோயில் நிர்வாகம் தகவல். காங்கோ ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் கையெழுத்து. லண்டனில் தில்வாலே துல்ஹனியா திரைப்படத்தில் நடித்த ஷாருக் கான் கஜோலுக்கு கதாபாத்திர வடிவில் வெண்கல சிலை அமைப்பு. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான லெஸ்டர் கொயரில் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் நடிகர்கள் ஷாருக் கான், கஜோல் பங்கேற்பு. நடிகை சமந்தா போல ஆக்ஷன் கதாபாத்திரங்களில் நடிக்க விரும்புகிறேன். கதைக்கு அவசியம் என்றால் கவர்ச்சியாக நடிக்கலாம் என பிளாக்மெயில் பட நடிகை தேஜு அஸ்வினி ஓபன் டாக்.